வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் பஞ்சாப் மாநிலத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். இன்று அமிர்தசரஸ் குருநானக் தேவ் பல்கலைக்கழகத்தில் 50ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக அவர் கலந்து கொள்கிறார். நாளை ஜலந்தரில் டாக்டர் அம்பேத்கர் NIT உயர்கல்வி நிறுவனத்தின் 21வது பட்டமளிப்பு விழாவிலும் அவர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்குகிறார். மக்கள் நலன், இயற்கை ஆதாரங்களின் பாதுகாப்பு மற்றும் உலக அமைதிக்கான பங்களிப்பில் பொறுப்பாக செயல்படும் நாடுகள் குறித்த உலக அறிவுஜீவிகள் அமைப்பின் RNA குறியீடு வரும் 19ஆம் தேதி புதுடில்லியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் முன்னிலையில் வெளியிடப்பட உள்ளது. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், மும்பை IIM உயர்கல்வி நிறுவனம் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச மையத்தின் ஒத்துழைப்புடன் பொறுப்பான நாடுகளின் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. ராணுவ தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய ராணுவத்திற்கு தனது நல்வாழ்த்துக்களை சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் துணிச்சலுக்கும் உறுதியான அர்ப்பணிப்பிற்கும் தேசம் வணக்கம் செலுத்துகிறது என்று பிரதமர் கூறியுள்ளார். அவர்களின் கடமை உணர்வு நாடு முழுவதும் நம்பிக்கையையும் நன்றி உணர்வையும் ஏற்படுத்துகிறது என்று பிரதமர் கூறியுள்ளார். கடமையின் போது தங்களின் இன்னுயிரை ஈந்த இந்திய ராணுவ வீரர்களையும் அவர் நினைவு கூர்ந்தார். தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 9 அம்ரித் பாரத் ரயில்கள் விரைவில் இயக்கப்பட உள்ளது என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பொங்கல் திருநாளையொட்டி புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மகிழ்ச்சிகரமான அறுவடை திருநாளாம் பொங்கல் பண்டிகை அனைத்து இல்லங்களிலும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வளம் பொங்கச் செய்யட்டும் என்றும் வாழ்வில் வெற்றி பெருகட்டும் என்றும் முதலமைச்சர் வாழ்த்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.